நன்றி. குட் ஈவினிங். எல்லோருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லா இடத்துலையும் எல்லாம் மகிழ்ச்சியா இருப்பாங்க. தேர்தல்லாம் வந்தாச்சு, மழை பெய்ஞ்சு எல்லாமே குளுமையாயிடுச்சு. சொல்லப்போனா எங்க பக்கம்லாம் நல்லா குழு குழுன்னு இருக்குது. 2 நாளா மழை பெய்யுது. அப்புறம் இந்த ஆர அரகர நம பார்வதி பத்தையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனியை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அண்ணாமலையான கரோஹரா. அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே, என் ஆசான்மார்களே, என் நண்பர்களே, எல்லோருக்கும் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது அருமையான நேரம், நல்ல ஒரு தலைப்பு. இதை நம்ம கேட்கறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும், இத படிக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். இது அவ்வளவு அருமையான ஒரு தலைப்பு. இது திருமூலர் திருமந்திரங்கிறது அவ்வளவு சிறப்பானது. இது சிவபெருமானுக்குரிய புகழை பாடுவதற்காக உரிய நூல்கள் சொல்றது என்னன்னா திருமுறைன்னு சொல்றோம். சான்றார்கள் இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. முறை என்றால் என்ன? ஒழுங்கு. திரு என்றால் அழகு. அதே மாதிரி மகாலட்சுமி. அதே மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா மங்களம். அதே மாதிரி இன்னும் சொல்றதுன்னா சிவபெருமான். திருன்னா இத்தனை இதுக்கு இருக்கு. இன்னும் கூட நிறைய சொல்லிட்டே போகலாம். தமிழ் தானே, தமிழ் சொல்ல 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 அது எத்தனையோ அதுவும் ஒரு சிறப்பு தான். தமிழ்ல நம்ம இவ்வளவு இருக்குதுன்னா சாதாரணமானது இல்லை. அகஸ்தியர் கட்டி காத்தது, இன்னும் சொல்ல போனா 3 சங்கம் பார்த்தது, எத்தனை சிவபெருமான் சொல்லி கொடுத்த தமிழ். அது எடுத்துட்டு வந்தவர் அகஸ்தியர். அது நான் ஒரு நாளைக்கு கடைசி நாளா இல்லை முந்தா நாளா நான் அகஸ்தியரை பத்தி பேசணும்னு ஆசைப்படுறேன். இவ்வளவு சிறந்தது அப்பா. அதே மாதிரி திருமூலர் திருமந்திரம் அப்படின்னு சொல்றது. அப்போ அப்படிப்பட்டதில் 10ஆம் திருமுறை என்று நம் திருமூலர் திருமந்திரத்துக்கு சொல்லி இருக்கிறாங்க. 10ஆம் திருமுறை எத்தனை இருக்கு? திருமுறையில 10 திருமுறை இருக்கு. அதுல இது ஒண்ணு. மார்கழி மாதம் என்பது கடவுளுக்கு உரிய மாதம். என்னென்ன மாதம்? ஆடி மாசம் கூட ஆடி, புரட்டாசி, மார்கழி, இந்த 3 மாதமும் நம்ம கடவுளுக்காக உரிய மாதங்கள் சொல்றோம். என்ன ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்பயே. இப்பன்னு இல்லை, நம்ம அவங்க ஒதுக்கி வச்சதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வர்றோம். அது ஆடி மாசம்னா அம்பாளுக்கு கூழ் ஊத்துவாங்க, ஞாபகம் வரும். அப்போ அம்பாளுக்கு கூழ் ஊற்றணும், அம்பாளுக்கு கொண்டாடணும். எங்க பார்த்தாலும் வேப்பலை, எங்க பார்த்தாலும் கூழ் ஊத்துவாங்க. தண்ணி ரோடு பூரா தண்ணியா இருக்கும். அதே மாதிரி புரட்டாசி மாசம் பெருமாளுக்கு எல்லாம் நாமம் போட்டுக்கிட்டு புரட்டாசி சனிக்கிழமைக்கு கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மார்கழி மாசம் என்ன சொல்லுவாங்க? திருப்பாவை திருவம்பாவை. சிவபெருமானுக்கு உண்டு, பெருமாளுக்கு உண்டு. அப்போ மார்கழி மாதத்துல தான் திருவாதிரை கூட வரும். திருவாதிரைங்கிறது ஒரு சிறப்பு. அது என்னன்னா சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம் திருவாதிரை. திருவடையில் கிடந்தவன் சிவபெருமான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சிவபெருமான் போல சிகப்பா இருக்குமானா அந்த நட்சத்திரம் யாரு? திருவாதிரை நட்சத்திரம். அதனால அது திரு ஆதிரை நட்சத்திரங்கிறது ஒரு சிறப்பானது. எல்லா நட்சத்திரத்துக்கும் திரு போடவே இல்லை. திருவோணம், திருவாதிரை 2க்கு மட்டும்தான் திரு போட்டு வரக்கூடிய நட்சத்திரங்கள். இது எல்லாத்துக்குமே அது பேர் தான் இருக்கும். அதே போல மார்கழி மாதத்தில் ஏகாதசி வரும். அந்த ஏகாதசிக்கு பேரு வைகுண்ட ஏகாதசி. அப்போ இவ்வளவும் என்ன சிறப்பு விழுந்தது என்னன்னா, மார்கழி மாசமும் புரட்டாசி மாசமும் ஆடி மாசமும் ஒவ்வொரு நம்ம கடவுளுக்கு உரித்தானது. அந்த மாதங்கள் பூராவும் கொண்டாட்டமா இருக்கும். அந்த மாதங்கள் பூராவும் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. அந்த மாதங்கள்ல ரொம்ப இதா இருக்கும். நமக்கெல்லாம் 12 மாதங்கள் கொண்டதுதான் ஒரு வருடம். ஆனா தேவர்களுக்கு ஒரு வருடம் என்பது ஒரு நாள். நம்ம எல்லாம் தர்ப்பணம் விடுவோம், திதி கொடுப்போம் பாருங்க. பெரியவர்களுக்கு எல்லாம் திதி கொடுப்போம். அப்பன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் திதி கொடுப்போம். ஏன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுப்போம்னா, அந்த மூதாதையர்களுக்கு, அந்த நம்ம பெரியவங்களுக்கு, அங்க இருக்கிற பிதர்களுக்கு எல்லாமே 12 மாதம் ஒரு நாள். நமக்கு 24 மணி நேரம் ஒரு நாள்.
அவங்களுக்கு 12 மாதம் ஆன பிறகுதான் ஒரு நாள் ஆகுது. ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள், நமக்கு 24 மணி நேரம் என்பது ஒரு நாள். தேவர்களுக்கு 12 மாதம் தான் 24 மணி நேரம் ஒரு நாள் ஆச்சா. அப்போ ஒரு மாதம் என்பது ரெண்டு ரெண்டு மணி நேரம். நமக்கு ஒரு மாதம் முடிஞ்சால் தேவர்களுக்கு 2 மணி நேரம் முடிஞ்ச மாதிரி. சரி, இப்போ நேத்து காலையில இருந்து தேவர்களுக்கு விடிய காலம் 4 மணி. மார்கழி மாதம் முழுக்க 4 மணியிலிருந்து 6 மணி வரைய வைகரைன்னு சொல்லுவாங்க. அப்போ அங்க ஏன் அந்த மாதிரி சொல்றோம்னா, ஓசோன் ஓசோன் மெதர் வந்து அவ்வளவு ரொம்ப நல்லா இருக்கும். அங்க ஆக்சிஜன் அவ்வளவு நல்லா இருக்குமா இந்த மாதங்கள்ல. அவர் அவரை வந்து கொண்டாடுவாங்க. மாதங்கள்ல யாருக்கு கண்ணனுக்கு சொன்னான்னா, மாதங்கள்ல அவனுக்கு பிடிச்சதே மார்கழி தான். மாதங்களில் அவன் மார்கழி. யாரு மார்கழி? கண்ணன். கண்ணனுக்கு பிடிச்ச மாசம் மார்கழி மாசம். மாதங்களில் அவன் மார்கழி, மலர்களிலே அவன் மல்லிகை அப்படின்ட்டு ஒரு கண்ணதாசன் அருமையா ஒரு பாட்டு எழுதுவார். அந்த மாதிரி இன்னும் அந்த மாதிரி ஆண்டவனுக்காக ஒப்படைக்க கொண்டு சான்றோர்கள் மார்கழி மாதத்தில் பெரிய புராணம், திருமுறை இவர்களை வந்து சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதுக்காகவே இந்த மாசங்கள்லாம் இந்த மாதிரி எல்லாம் அது ஞாபகப்படுத்தணுங்கிறதுக்காகவே இந்த மாசங்கள் இருக்குன்னு கூட சொல்லுவாங்க. இப்போது நம்ம வந்திருப்பது எதுக்க இப்ப பேச வந்தது என்னன்னா அதை பார்ப்போமா. திருமந்திரம் 10ஆம் திருமுறை ஏன் சொல்றோம் அப்படின்னு நம்ம பேச வந்தோம். திருமந்திரம் ஏன் 10ஆம் திருமுறைன்னு சொல்றோம், அது ஏன் 5, 6ன்னு சொல்லக்கூடாதுன்னா அதுக்கு முன்னாலே அதெல்லாம் பேசிருக்கேன். முதல் 3 திருமுறை வந்து திருஞான சம்பந்த சுவாமிகள் அவர் பாடியது. அடுத்த 3 திருமுறைகளும் அப்பர் பெருமான் பாடியது. அப்ப 6 ஆயிடுச்சா. 7ஆம் திருமுறை வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியது. 8ஆம் திருமுறை வந்து திருவாசகம் திருக்கோவையினார் பாடியது. 9ஆவது திருமுறை வந்து திருப்பல்லாண்டு பாடியது. இதுவரை திருமுறைகள் எல்லாமே சிவபெருமானுடைய புகழைத்தான் பாடினார்களே தவிர்த்து வேற ஒன்றும் யாரும் எதை பற்றி பாடவில்லை. ஆனால் அது அந்த முக்கியத்துவம் வேற யாருக்கும் கொடுக்கல, கிடையாது. சிவபெருமான் தான் உயர்ந்த கடவுள், அவரை தவிர்த்து வேற யாருமே இல்லை அப்படின்னுட்டு வேற எந்த கடவுளுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இந்த 10 திருமுறையில 9 திருமுறையும் அப்படிதான் இருந்துச்சு. இந்த 10ஆம் திருமுறை தான் அம்பாளுக்கு சொல்லி சொல்லிவிட்டு அவருடைய கணவன் என்பார்கள். 10ஆம் திருமுறையில இந்த மாதிரி அம்பாள் பேரை சொல்லி அவருடைய இன்னாருடைய கணவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மரியாதை பூராவும் சிவபெருமானுக்குத்தான். திருமுறை 9 முடிய எல்லா பெருமையும் சிவபெருமானுக்கே. ஒரே ஒரு பாட்டு மட்டும்தான் அம்பாளுக்கு, பராசக்தியை பாடியது. அதுவும் மாணிக்க வாசகர் பாடியது. திருவெம்பாவையில மாணிக்க வாசகர் என்ன சொல்றாருன்னா, வளையல் அணிந்த கைகளை உடைய மீனாட்சியின் பெயர் அவர் அம்பாள் பாத சிலம்பாடி என்ற இந்த ஒற்றைப்பாட்டை தவிர மற்ற எல்லா பாட்டுகளும் சிவபெருமானுக்கு உரியது. அவங்க வேற எந்த பாட்டும் பாடல. 10ஆம் திருமுறை வந்து திருமூலர் திருமந்திரம். அவன் அருள் இல்லாவிட்டால் அவன் இல்லை. நாம் ஏன் கடவுளை கும்பிடுகிறோம்? கைலாசத்தில் அவர் இருந்துட்டு போகட்டுமே. அவர் கைலாசத்தில் இருந்து இறங்கி வர்றார், நம் வீட்டு வாசலுக்கு வர்றார். என்ன வேணும்னு கேட்கிறார். வீட்டுல சண்டை சச்சரவுன்னா நீ கவலைப்படாத, நான் தூது போறேங்கிறார். அப்போ உனக்கு என்ன சொல்றாங்க? தங்கம் வேணுமா, வைரம் வேணுமா, வெள்ளி வேணுமா அப்படின்னு கேட்கிறார். அப்போ தந்துருவியானா? தருவேன். யார் சொல்றது? சிவபெருமான். தங்கம் வேணாலும் தர்றேன் அப்படிங்கிறார். அப்போ என்ன, உன்னை கடலை கொண்டு போய் போட்டுருவேன் அப்படின்னாங்க. போடு, அப்பயும் உன்னை காப்பாத்த நான் வருவேன். யார் சொல்றது? சிவபெருமான் சொல்றாரு. அப்போ என்ன, பக்கத்துல வந்து மடியில உட்கார்ந்துக்குவாரு. அதுக்கு எல்லாம் காரணம் அவருடைய அருள்.
அவருடைய அருளும் அவருடைய அன்பும் நாம் பெற்றிருந்தால் இவை எல்லாமே நடக்கும். ஆகையால் அவருடைய அதனால்தான் அவருடைய அருளை பாட வேண்டும். யாருடைய அருளை? சிவபெருமானுடைய அருளை பாட வேண்டும். பராசக்தியை பற்றி நிறைய பாடல்கள் கொண்ட நூல் திருமந்திரம், 10ஆம் திருமுறை. அதெல்லாம் அதென்ன 10ஆம் திருமுறைக்கு அவ்வளவு பெருமை அப்படின்னா, இந்த மந்திரங்களை சொல்லும் பெருமக்கள், அதாவது இந்த மந்திரத்துல சொல்றாங்க பாருங்க, அவங்க எல்லாம் 10 to 11 மந்திரங்கள் சொல்லுவாங்களாம். அப்போ அதுக்கு என்ன சொல்றது? ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், வாமதேவம், அடுத்தது வந்து சத்திய சத்திய ஜாதகம் அப்படின்னு. இந்த 5க்கு இத்தனை பேர் உண்டு என்று சிவபெருமானுக்கு 5 முகம். இந்த 5 முகம் என்னன்னா, சித்தியோ ஜாதகம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம். இந்த 5 தொழில்கள் என்னென்ன தொழில்கள் அவர் என்னென்ன செஞ்சாரு? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் மற்றும் அருளல். இந்த 5 தலை இருந்தாலும் 5 முகங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு முகத்துக்கும் அவங்க வந்து ஒவ்வொரு வேலை வச்சிருந்தார். அப்பயே வந்து உங்களுக்கு டிவிஷன் வைஸ் அவங்களுக்கு வந்து ஒர்க் கொடுத்துட்டாரு. அந்த இப்போலாம் வந்து இந்த டிவிஷன் இந்த ஒர்க் செய்யுங்க, உங்களுக்கு இந்த ஜூரிஸ்டிக்ஷன் இந்த இந்த ஏரியாவை நீங்க பார்த்துக்கணுங்கிற மாதிரி அவர் அப்பயே சொல்லி வச்சுட்டார். இப்போ சத்திய ஜாதகம் வந்து எதை குறிக்குதுன்னா, பூமியை குறிக்கும். பஞ்சபூதங்களுக்கும் 5 தலை, பஞ்சபூதங்களும் 5 தலை, 5 வேலை எல்லாமே. அதே போல 2வது வந்து வாமதேயம், வாமதேவம் அப்படின்னு சொல்றது, அது நீரு. அடுத்தது 3வது அகோரம், அகோரம்னா என்ன? நெருப்பு. 4வது என்ன? தத்புருஷம், காற்று. 5வது ஈசானம் அப்படின்னா ஆகாயம். இந்த 5 முகத்திற்கு உரிய மந்திரம் தான் 5 மந்திரம், பிரம்ம மந்திரம்னு பேர். அதற்கு அப்புறம் நம்முடைய உடல் உறுப்புகளை தொடுவோம். இப்போ நீங்க தர்ப்பணம் செய்யும் போது சொல்லுவாங்க, அதாவது இது சொல்லுவாங்க, என்ன சொல்றதுன்னா, காயத்ரி மந்திரம் சொல்றதுக்கும் அப்புறம் அதை வந்து சொல்லுவாங்க, ஒவ்வொன்றா சங்கல்பம் சொல்லுவாங்க. அந்த சங்கல்பத்துல என்னென்ன செய்வாங்கன்னா, முதல் உடல் உறுப்புகள் எல்லாம் தொட்டுவாங்க. ஏன் தொடுறாங்க அப்படின்னா, எல்லாம் தொட மந்திரங்கள் சொல்ல அதெல்லாம் சுத்தமாகும் அப்படின்னு சொல்றாங்க. சிரசில கையை வச்சு சிகை வந்து மந்திரம், சிக மந்திரம் சொல்லுவாங்க. உடல் முழுதும் ஒரு மந்திரம் சொல்லுவாங்க, அதுக்கு காப்பு மந்திரம்னு சொல்லுவாங்க, காப்பு மந்திரம்னு சொல்லுவாங்க. அப்புறம் கண்ணில் கை வச்சு வைப்பாங்க, அதற்கு வந்து சொல்ற மந்திரம் நேத்திர மந்திரம்னுவாங்க. பிரம்ம மந்திரம் 5, ஹிருதய மந்திரம் 6, சிரசு மந்திரம் 7, சிகை மந்திரம் 8, கவசம் 9, கண்ணு வந்து 10. 10வது மந்திரம் தான் நேத்திர மந்திரம். 10வது மந்திரத்துக்கு என்ன பேருன்னு சொல்றாங்க? நேத்திர மந்திரம். இப்போ நம்ம 5 தலை, அதுக்கு என்ன பேருன்னு பார்த்தோம். அந்த 5 தலைக்கு உண்டான பேருக்கு பஞ்சபூதங்கள் கனெக்ஷன் சொன்னோம். அந்த 5 பூதங்கள் 5 தலைகளுக்கும் என்னென்ன வேலை பார்க்கறாங்க, அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம். என்னென்ன டிபார்ட்மெண்ட் இன்னொரு வாட்டி சொல்லட்டுமா? ஒண்ணு வந்து படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் மற்றும் அருளல். அதுக்கு உண்டான இது என்னன்னா, பஞ்சபூதங்கள் என்ன? பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். சரி, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம கண்ணுல கை வச்சு, அதாவது மந்திரம் 5, இதுக்கு பிரம்ம மந்திரம் 5வது, ஹிருதய மந்திரம் 6வது, சிரசு மந்திரம் 7வது, சிகா மந்திரம் 8, கவச்சம் 9. கவச்சம்னா உடம்பு பூரா அது பண்றது. கவச்சம் மந்திரம் 9, கண்ணுக்கு 10. 10வது மந்திரம் தான் அதுக்கு பேரு நேத்திர மந்திரம். அப்போ 11வது மந்திரம் வந்து ஹஸ்தம்னுவாங்க. ஹஸ்தம்னா கை. அப்போ ஹஸ்தம்னா கை. அப்போ மொத்தம் 11 மந்திரம். இந்த 10 மந்திரமும் கண்ணுக்குரியது.
அப்புறம் நேத்திர மந்திரமானா உடம்புல முக்கியமான உறுப்பு கண்ணுத்தானே. உடம்புல எங்கேயாவது அழுகட்டும், எங்கேயாவது அடிபடட்டும், ஃபர்ஸ்ட் கண்ணீர் விடுறது யாரு? கண்ணுத்தானே. அப்போ கோயில்ல தீபார்த்தனை காமிக்கிறாங்க. தீபார்த்தனை எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட காமிக்கும் போது நாம என்ன செய்யறோம்? கையில ஒத்தி கண்லத்தானே ஒத்திக்கிறோம். அது வந்து பொண்டாட்டிய கொஞ்சும் போது கூட நம்ம என்ன செய்யறோம்? கண்ணே, மணியே, முத்தே என்று தானே கொஞ்சுகிறோம். அதை விட்டுட்டு காதே, மூக்க என்ன கொஞ்சுறோம் இல்லையே. கண்ணு ஆனானப்பட்ட நாம சரி விடுங்க நம்மளது. ஆனா அந்த கைகையை கைகைய தசரத மகாராஜா அப்படித்தான் கொஞ்சறான். எப்படின்னா, என் கண்ணை வேண்டுமானாலும் தருகிறேன், ராமனை காட்டுக்கு அனுப்பாதே என்று கெஞ்சுறான். கண்ணை வேண்டும் எனினும் ஈயக்கடவேன், என் உள்ளே உள்நேர் ஆவி ஆவி வேண்டினும் இன்றே உனதன்றோ, பெண்ணே உண்மை கேள் மானே என்று கொஞ்சுகிறார். வன்மையை வன்மை கேயின் மானே என்று சொல்கிறார். அப்போ கண்களை கேள் தருகிறேன், என் உடலில் உள்ள உயிரை கேள் தருகிறேன், இப்பொழுதே அதை உன்வசம் ஆக்கிக்கொள், வள்ளல் பெண்ணே, வள்ளல் என் மகளே என்று கெஞ்சறார். யாருக்கு? தசரதன். எதுக்காக? ராவனை காட்டுக்கு அனுப்பாத, நீ 2 வரம் கேட்ட, ஒரு வரம் எடுத்துக்கோ, என் நாடே எடுத்துக்கோன்னுட்ட. 2வது வரம் ராமனை நான் காட்டுக்கு 14 வருஷம் அனுப்பணும்னு சொல்ற, அதை மட்டும் ரீகன்சிடர் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த அம்மா முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு 3 கண்கள் உண்டு. நமக்கு சிவபெருமானுக்கு மட்டுமில்ல, நமக்கும் 3 கண்கள் உண்டு. குங்கும பொட்டு நம்ம வைக்கிறோம் இல்லையா, அந்த வைக்கிறோம் பாருங்க, அந்த தான் 3வது கண்ணு. அதை நாம திறக்க முடியல. திறக்க முடிஞ்சா உலகத்தை எரிச்சிடுவோம் இல்ல, அவ்வளவு அக்கிரமம் நடக்குது. திறக்க முடியல, சிவபெருமான் தான் திறப்பார். அதற்குரிய மந்திரம் தான் நேத்திர மந்திரம். அதற்குரிய மந்திரம் என்னன்னா நேத்திர மந்திரம், அந்த கண்ணை திறக்கக்கூடியது. அதே போல உச்சந்தலை, அங்கேயும் ஒரு நெருநெருன்று ஒரு பகுதி உண்டு. அந்த உச்சந்தலையையும் கண்களையும் திறக்கக்கூடிய மந்திரம் தான் திருமந்திரம். இப்போ கண்ணையும் திறக்கலாம், உச்சந்தலையில இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நெருடல் இருக்கும், மெதுவா இருக்கும். அது சின்ன பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தொட்டுன்னா மெத்துன்னு இல்லாம அது ஒரு குழி மாதிரியே இருக்கும். அந்த அந்த இது ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி அதுக்கு வேணுங்கிற ஆக்டிவேட் ஆகுறது எதுன்னா அது திருமூலரின் திருமந்திரம் தான். திருமூலர் ஒன்று சொல்கிறார், 3047 பாட்டு ஒன்று உண்டு. ஒன்று சொல்கிறார், உன் பார்வையை நடுமூக்கிற்கு மூக்கிற்கு வச்சிக்கோ. இந்த மூக்கு இந்த மூக்குக்கு நேரே நெத்தியிலே புருவத்திற்கு 2ற்கும் மத்தியில் உள்ள இடைவெளி நெத்திக்கு நேரே புருவத்திற்கும் வச்சு நம்ம குங்குமம் வச்சுக்கிறோம் பாருங்க, அந்த இடத்துல சொல்றாங்க. அந்த இடம்தான் முக்கியமானது, இந்த இடம்தான் மிக மிக சிறப்பானது. அதை உற்று பார்த்தாலே யோக சாஸ்திரங்களிலே எல்லாம் சொல்வார்கள். அந்த இடத்துக்குள்ளே அடங்கி உடம்பு சொன்னபடி கேட்கும், மனசு கண்ட இடத்துல அலையாது, அங்கே என்று இங்கே என்று போகாது. அந்த இடத்துல ரெண்டு ஜவ்வுகள் தெரியும். 2 ஜவ்வுகள் தெரிஞ்சா ரெண்டு ஜவ்வுகள் தெரியுங்க. அது எங்கே இங்கேன்னு புருவ மத்தியில தானா. நான் அதுக்கு பேரு ஆக்ஞாஸ்தானம். ஆக்ஞா என்றால் என்ன? அதற்கு அதுக்கு 2 இதுக்கு மத்தியில 2 ஜவ்வு தெரியும். ஒரு ஜவ்வு பச்சை கலரா இருக்கும், மற்றொரு ஜவ்வு சிகப்பு கலரா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ராமலிங்க அடிகளார். சொல்றாரு, பச்சையாக இருக்கிறது
பச்சையா இருக்கும் ஜவ்வுக்கு பராசக்தி என்ன பேரும், சிகப்பாக இருக்கும் ஜவ்வுக்கு சிவபெருமான் என்றும் பெயர் வைத்தார். யார் வச்சது? இந்த இதெல்லாம் ராமலிங்க சுவாமிகள் அதுக்கு பெயர் வச்சாங்க. அப்போ அதனாலதான் 10ஆம் திருமுறை 10வது மந்திரம் நேத்திர மந்திரம், நெற்றிக் கண்ணையும் உச்சந்தலையையும் யோகத்தால் திறக்க வைக்கக்கூடியது அப்படின்னு செய்தி சொல்றார். அப்போ இதுக்கு என்னென்ன வந்து இந்த செய்தின்னா திருமந்திரம், இது முதல், இது சொல்றது முதல் செய்தி. என்ன இப்ப சொன்னது என்னன்னா 10வது மந்திரம் தான் வந்து 10வது 3ஆம் கண்ணு. அந்த கண்ணில் வந்து உச்சந்தலையும் யோகத்திலேயே திறக்க வைக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது இரண்டாவது செய்தி என்னன்னா, உடலுக்கு அழுத்தம் கொடுத்தும் பாடப்பட்ட ஒரே மந்திரம், ஒரே திருமறை மந்திரம். திருமறை எது என்றால் திருமந்திரம். உடம்பு நல்லா இருக்குமா, காய்ச்சல் வராம இருக்கணுமா, அப்படி டாக்டர் கிட்ட போகாம இருக்கணுமா, நல்ல பிள்ளைகள் பிறக்கணுமா, 1000 வருஷம் வாழணுமா, அறிவுள்ள பிள்ளைகள் பிறக்கணுமா, என்ன கிட்ட வாங்கன்றாரு. யாரு? நம்ம திருமூலர் திருமந்திரம். அவர் சொல்றாரு, என்னினும் சொல்றேன், இது வந்து திருமந்திரம் தான், இப்படி அப்படின்னு வந்து திருமந்திரம் தான். ஏன் தெரியுமா? அந்த காலத்துல இந்த உடம்பு வேண்டான்னாங்க. ஆமா, உடம்பு பூராவும் அழுக்கு. பாரதியாரு பாண்டிச்சேரியில ஒரு முறை போயிட்டு இருந்தாராம். நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு சாமியாரு கட்டையா குட்டையா போயிட்டு இருந்தாரு. ஓய் அந்த சாமியார் ஒரு நடந்து போய் கொண்டிருக்கும் போது அவர் கூப்பிட்டு, ஓய் சாமியார், நடந்து போய் கொண்டே இருக்கிறீரே, அந்த அந்த குள்ளச்சாமியாரு பெயர் சொல்லி அழைச்சிட்டு, பாரதியாருக்கு இவரை ரொம்ப பிடிக்குமா. இவரு குள்ளச்சாமியார் பாரதியார் நல்ல வெறிச்சாடி பார்த்தாராம். இவர் மிகப்பெரிய ஞானியும் கூட. அப்போ குள்ளச்சாமி எப்போதும் தன் தோல்ல அழுக்கு மூட்டை ஒண்ணு சுமந்துகிட்டே போவார். அழுக்கு மூட்டை எது மேல? தன் தோல் மேல சுமந்துகிட்டே போவார். அப்போ அவரை பார்த்து பாரதியார் சொன்னாராம், அந்த அழுக்கு மூட்டையை என்ன சொல்றாரு, பாண்டிச்சேரி கடலிலே வீசி விடுங்கள் என்கின்றார். அந்த காலத்திற்கு குள்ளச்சாமியார் பாரதியாரை பார்த்து தன் கண்ணால் ஒரு பிள்ளையை பார்த்தாராம். அதனால உன் மனசுல இருக்கிற அழுக்க வந்து மூட்டையா பார்க்கணும். அதை மூட்டையா வச்சு அதுக்கு ஒரு இந்த இதுக்கு நம்ம இதா இருக்கணும். நீ வீசு, அந்த அழுக்கு மூட்டையை நீ முதல்ல அந்த பாண்டிச்சேரி கடல்ல வீசு, பிறகு இந்த அழுக்கு மூட்டையை நான் வீசுறேன் அப்படின்றான். அவன் அழுக்கை கொஞ்சம் கொஞ்சமாக வைத்திருக்கிறார்கள். மனசு நினைத்தது எல்லாம் வெளியே தெரிஞ்சதுன்னா நம்ம ரொம்ப நேரம் தனியே போக முடியாது. தெரியல, அதனால மறைச்சி வைக்கிறாங்க. அந்த இது வந்து மறைச்சி எடுத்துட்டு போறாங்க. சரி, நம்ம வந்து டிவி பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒரு ஆள் வந்துட்டாருன்னா என்ன சொல்லுவோம்? கடங்கார, மனசுக்குள்ள கடங்காரன் வந்துட்டான். எப்போது குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாவது அப்பா கிட்ட பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு தான் போவான். அது வரையும் நம்ம அந்த சீரியலை பார்க்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள பசங்க அந்த பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் வஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவர் வந்த உடனே என்ன சொல்றாங்க, அடடே வாங்க வாங்க வாங்க, எப்போ வந்தீங்க, எங்கிருந்து, இப்ப ரொம்ப நேரமாச்சோ நீங்க வந்து, நான் சரியா கவனிக்கலையே, வாங்க தண்ணி சாப்பிடலாம்
அந்த மோர் சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. நீங்க வந்தா கடவுள் மாதிரின்னு சொல்லுவாங்க. நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்த நீங்க வந்துட்டீங்க, உங்களுக்கு ஆயுசு 100ன்னுவாங்க. ஆனா மனசுக்குள்ளார என்ன சொல்றாங்க? அட பாவி, அட கடங்காரா, வந்து தொலைஞ்சிய, சரியான அருமையான அந்த சீரியல், இந்த சீரியல்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டமான நேரம், இந்த நேரத்துல வந்து தொலைஞ்சிட்டியே அப்படின்னு சொல்லுவாங்களாம். அடச்சா, இதெல்லாம் நம்ம வெளியே சொன்னா நம்மள உதைக்காம விட மாட்டாரு. அப்போ நம்ம என்ன செய்யறோம்? அப்படி மனசுக்குள்ள போட்டு புழங்கிட்டே இருப்போம். ஆனா வந்தவங்களுக்கு இன்முகம் காட்டி வரவேற்போம். இந்த உடம்புக்கு இதெல்லாம் சொல்லி அழுத்தம் கொடுத்து பேசினால் நம்ம உடம்பு வேண்டாம்னு சொன்னா, திருமூலர் இந்த உடம்ப வேணும் அப்படி என்று சொல்கிறார். வேணும்னு ஏன் சொல்றாரு? அழுக்கா இருக்க உடம்பு வேணுமா அப்படின்னா வேணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் ஏன்னு கேக்குறாரு. அப்போ அவ சுவர் இல்லாம சித்திரம் எழுத முடியுமா? இதற்கு அடிப்படை போட்டு கொடுத்தவர் திருமூலர் தான். அப்போ கல்யாணமாகி கணவரும் மனைவியும் வாழ்றாங்க, அந்த பிள்ளைகளை நல்லபடியாக வாழ்த்துகிறோம் இல்லையா? அந்த கல்யாணம் பண்றது என்பது யாருக்கும் புதியது எதுவும் எதுவும் இல்லை தானே. எதுக்கு வாழ்த்துறீங்க, எதுக்கு கொண்டாடுறீங்க அப்படின்னு எல்லாமே கேட்பாங்க. அப்போ சார், குழந்தை பிறக்கிறதுக்கு அதுக்கு தான் சார் கல்யாணம். ஏன் சார் குழந்தை பிறக்கவா அப்படின்னு இப்படி வாழ்த்துறீங்க அப்படின்னு. அந்த குழந்தை பிறந்தா ஒரு ஆன்மா நல்வினை தீவினை கழித்துக் கொள்வதற்கு சார் ஒரு வழி கிடைக்கும். கோடிக்கணக்கான ஆன்மாக்கள் கியூல நின்றுட்டு இருக்காங்க. நிறைய ஆன்மாக்கள் எத்தனையோ வருடங்கள் யுகங்களாக காத்துட்டு இருக்கு. அவங்களுக்கு உடல் கிடைக்கல. நல்ல நல்வினை தீவினை எல்லாம் வினை எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தாரு. உடம்பு அதுக்குதான் எடுத்தாங்க. அது எல்லாம் தீர்க்க முடியும். உடம்பை எடுக்கலைன்னா குழந்தை பிறக்கணும். குழந்தை பிறக்கலைன்னா முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா பண்ணிட்டாதான் முறையா குழந்தை பிறக்கும். பின்னத்தான் அதனாலதான் தாயும் தந்தையும் வரும் பொழுது நம்ம ஒரு ஒரு ஆன்மாவிற்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அத தீவினை கழிக்கும் போது போட்டு ஒரு வழியில தங்கியிருக்கணும். அப்போ மண்ணில் நல்லவன் நாம் வாழ வைகையிலும் எனினும் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை கண்ணினில் அந்நாள் கழுமகர் வரநகர் பெண்ணில் நல்லாள் வரும் பெருந்தகை இருந்ததே அப்படிங்கிற. அதுக்காக வாழ்த்துறோம். உடம்பு வேணுமா வேண்டாமா? கட்டாயம் வேணும். இப்போ இப்போ நான் இறக்கின்றேன்னு வச்சுக்கோங்க. ஆன்மாவிற்கு உடம்பு இல்லை என்றால் அது அந்த அறிவாற்றல் எல்லாமே அதற்கு நின்று போயிடும். இப்போ இவ்வளவு பேசுறோம், இவ்வளவு பண்றோம், இவ்வளவு பிடிக்கிறோம், எல்லாமே அந்த ஆன்மா வந்து எதுக்கு உடம்பு கிடைக்கலன்னா அது அத்தோட நின்று போகும். அடுத்த பிறவிக்கு அடுத்த பிறவி ஒண்ணு இருக்குது இல்லையா, அதுக்கு எடுத்துட்டு போகணும். இது போன்ற சட்டை எடுத்தால்தான் ஆன்மாவிற்கு அறிவு வளரும். ஆன்மாவிற்கு உடம்பு இல்லைன்னா அறிவு கிடையாது. மனம், புத்தி, சித்தி, அகங்காரம் எல்லாம் இல்லைன்னா ஆன்மா கிடையாது. ஆன்மா கிடையாது. ஆன்மா அப்படியே இருக்கும், அறிவு வளராது. அடுத்த அடுத்த பிறவிக்கு உடம்பு இல்லைன்னா இந்த இந்த பிறவிக்கு எவ்வளவு நன்றாக படித்தேனோ அத்தோடு நீ நீ அத்தோடு நின்று போயிடும். அடுத்த பிறவி எடுத்து அடி வாங்கி வாங்கி வெயில்ல நின்று பெஞ்சு மேல ஏறி நின்று எல்லாம் வந்து வாழ்க்கைகிட்ட திட்டு வாங்கி, கைவலிக்க தோல் அடி வாங்கி, பசங்க கிட்ட எல்லாம் திட்டு வாங்கி, வீட்டுக்கு வந்த அப்பா அம்மா கிட்ட திட்டு வாங்கி அடி வாங்கி
அப்புறம் அப்புறம்தான் நம்ம அந்த ஒரு இதுக்கு வருவோம். அதான் அந்த திருப்பி திருப்பி நினைத்த அது நினைச்சபடி வந்து வாழ்க்கையில அந்த இது கிடைக்கல. அப்போ கிடைச்சது என்ன நினைச்சுக்கிட்டு அந்த வாழ்க்கையில அவங்க வாழ்ந்துகிட்டே இருந்தாங்க. அந்த இதுல வந்து உட்கார உரிமை கொடுத்து அப்போ ஒவ்வொரு பிறவியாக கொடுக்கிறார். உடம்பு உடம்பு எப்படின்னா, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ அப்படிங்கிற. எண்ணறிய பிறவிதனில் மானிட பிறவிதான் யாதிலும் அரிதுதான். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ அப்படிங்க. ஏது வருமோ அருகிலேன். ஒரு முறை தப்பிவிட்டால் 84 லட்சம் பிறவிகள் செத்து மடிந்து பிழைத்து இதே போல் வருவதற்கு ஒவ்வொரு பிறவிக்கும் எத்தனை வருடம் காத்திருந்தோம் என்று நினைக்கும் போது வந்து கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தலையே கிருகிருன்னு சுத்தம். இது வந்து தாய்மானர் பாடிய பாடல் இது. அப்போ இந்த உடம்புக்கு எவ்வளவு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், இந்த உயிருக்கு எவ்வளவு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு 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 ஜென்மாவுக்கு மினிமம் ஒரு 10 வருஷம்னு வச்சுக்கோங்க. மனுஷ ஜென்மத்துக்கு ஒண்ணுதான், மனுஷாளுக்கு ஒண்ணுதான் அதிக நாள் வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ 84 லட்சம் கோடி ஜனங்களுக்கு இந்த இது பார்த்தோம்னா அது எவ்வளவு வருஷங்கள் ஆகும் பாருங்க. அப்போ இந்த பார்த்தா தலை சுத்தும் இல்லைங்களா? இது தாய்மானவர் பாடினது. உடம்பு வேண்டும், உடம்பை சரியாக வச்சுக்கணும். உடம்புல அழுக்காறு அழுக்கென்று இருந்தேன், ஆனால் இப்பொழுது தெரிகிறது உடம்புக்குள் உருபொருள் கண்டேன். உடம்புக்குள்ளே ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கின்றார். உடம்புக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டார். இந்த உடம்பை ஒழுங்காக வைத்துக் கொண்டதில் சைவ சித்தாந்தத்தை முதலில் சொன்னவர் யாருன்னா நம் திருமூலர். அப்புறம் என்ன சொன்னாரு? உடம்ப ஒழுங்கா வச்சு கொள்ளணும். ஏன்னா அப்பதான் நம்முடைய வந்து சைவ சித்தாந்தத்தை அது நம்ம செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னார். மெய் கண்டாருக்கெல்லாம் முன்னாலே இன்னைக்கு சைவ சித்தாந்தத்தை வகுப்பு இவ்வளவு எடுக்கிறோம்னா அங்க அது போய் உட்காரும் இடம் எவ்வளவோ அப்படிங்கிற. சிவஞான போதனையினை தொடங்கி உமாபதி சிவாச்சாரியா பாடிய பாடிய என்ன சொல்ற பாடல் வரைக்குமே 14 சாஸ்திரம் படிக்கின்றோம். இவை எல்லாம் எல்லாவற்றுக்கும் அடிப்படை போட்டு கொண்டவர் திருமூலர் திருமந்திரம். பதி பசு பாசம் என்னவோ பதி பதி பசு பாசம் என்பகனும் மூணில் பதி என்றால் ஆண்டவன், பசு என்றால் ஆன்மா, பாசம் என்றால் மறைக்கிறது. ஆக இத வந்து நம்ம மேற்கொண்டு நாளை தொடருவோம். இன்னைக்கு இதுவரை எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு மிக்க நன்றி கூறிக்கொண்டு மேற்கொண்டு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவு பண்ணி கேளுங்க, சங்கோஜப்படாதீங்க. உங்களுக்கு நேரம் கொடுத்துருக்குறாங்க, அந்த நேரத்துக்குள்ள உங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய சந்தேகங்களை தீருங்க. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்ல இருந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே வந்து நம்ம நின்று நிதானமா சொல்ல சொல்ல அவ்வளவு அற்புதமா இருக்கும். ஆக மிக்க நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்த ரகுநாதன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த மகாவதார் ஃபவுண்டேஷனை வந்து திறம்பட நடத்தி வரும் பாண்டிச்சேரியில் நடத்தி வரும் நம்ம பழனியப்பன் ஐயா அவர்களுக்கும் வணக்கம் கூறி வாய்ப்பு கூறி நன்றி. வணக்கம் வணக்கம். நன்றி சீனியர் மாஸ்டர் திரு ஆஸ்ட்ரோ தயானந்த குப்தா சார். மாஸ்டர்ஸ், சார் கூறியது போல இந்த திருமூலரின் திருமந்திரத்தில் உங்களுக்கு ஏதேனும் குறிப்பிட்ட சந்தேகங்கள் இருந்தால் கையை உயர்த்தலாம், நான் அன்மிட் கொடுக்கிறேன். மேலும் உங்கள் அனுபவங்களையும் பகிருங்கள். உங்கள் அனுபவங்களையும் பகிர்ந்தால் அடுத்தவங்களுக்கு இது ஒரு லெசனா இருக்கும். நாங்க உங்ககிட்ட தங்கத்தட்டோ வெள்ளித்தட்டோ கேட்கல,
ஒரு கை தட்டு கொடுங்கன்னு தான் கேட்கிறோம். இதுக்கு நீங்க இவ்வளவு பொறுமையா இவ்வளவு இதா இருக்கிறதே பெரிய விசேஷம். அதுலயும் இந்த மாதிரி நேரத்துல நம்ம லைக்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி நேரத்துல மற்றவங்களுக்கு ஷேர் செய்யுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இந்த 16ஆம் தேதி 17ஆம் தேதி இந்த மாசம் திருவண்ணாமலையில மகாவதார் ஃபவுண்டேஷன் மூலியமாக ஒரு யானை யக்ஞம் நடக்குது. அதுக்கு தவறாமல் எல்லாரும் கலந்துக்கோங்க. இது எந்த நேரத்தையுமே பொன்னாக மாற்றக்கூடிய சிறந்த ஒரு பிறவி மனித பிறவி தாங்க. இந்த பிறவியை விட்டுட்டீங்கன்னா வேற எந்த பிறவியுமே இவ்வளவு சிறப்பா இருக்காது. 6 அறிவு இருக்குது, பேசுறோம், எல்லாமே பண்றோம். மத்த எந்த இதுலயுமே பேச முடியாது. எந்த பிறவி எடுத்தாலும் ஏதாவது ஒரு 5 அறிவுக்குள்ளதான் இருக்கும். நமக்கு 6 அறிவு கொடுத்துருக்கிறோம். சிந்திக்கிறோம், செயல்படுத்துறோம், பேசுறோம், கேட்கிறோம், நுகர்றோம், எல்லாமே நடக்குது. இந்த பிறவியில ஒவ்வொரு மணித்துளியுமே இம்பார்ட்டன்ட். ஒவ்வொருத்தருமே பொன்னான நேரம். இந்த பொன்னான தங்கமான நேரத்தை தவறவே விடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நாராயணன் நினைங்க, சிவபெருமான நினைங்க, கடவுளோட தியானத்தில் இருங்க. அடுத்த பிறவி எந்த மாதிரி பிறவி பிறக்குமோ, எந்த மாதிரி கிடைக்குமோ தெரியாது. நம்ம செய்வினைக்கு தகுந்த மாதிரி இனி எத்தனை வருஷம் காத்திருந்தா ஒரு பிறவி கிடைக்குமோ அதுவும் தெரியாது. அது வரையும் நம்ம ஆன்மா என்ன பண்ணும்? அதுக்கு உடல் இல்லை, ஒரு சின்ன தூள் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு ஒரு உடல் கிடைச்சாதான் அதுக்கு பெருமை. அதனுடைய அந்த ஆன்மாவுடைய கர்மத்தை கழிக்கணும்னா இந்த மாதிரி உடம்பு இருந்தா தான் முடியும். ஆகையால மக்களே, நண்பர்களே, மாஸ்டர்களே, நம்ம ஒவ்வொரு நேரத்தையுமே தியானம் செய்து அதனுடைய தியானம் அந்த பிறவிக்கு கடக்கிறதுக்கு வேணுங்கிற எல்லாமே நீங்க செய்யுங்க. ஒரு நிமிஷம் கூட வீணாக்காதீங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் பேசிட்டு இருக்கும்போது அருணா மேடம் ரொம்ப இதா சொன்னாங்க, நம்ம எந்த நேரத்தையுமே வீண் பண்ணக்கூடாது சார். அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு 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 கைடன்ஸ் எனக்கு அவருக்கு கொடுத்தாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு இத்தனை நாள் போனது போகட்டும், இனிமேல் கூட ஒரு அனாவசியமாக ஒரு நேரத்தை விட்டுறாதீங்க. அது திருப்பி வரும்னா வராது. ஒன்வே டிராஃபிக் தான். போன நேரம் போனதுதான். ஆகிய அந்த நேரத்தை எல்லாம் சிறப்பாக்கிக்கோங்க. சிறந்த ஒரு நேரத்தை நம்ம கிடைச்சதுக்கு நாம புண்ணியம் பண்ணியிருக்கோம். கேட்கறதுக்கு புண்ணியம், பார்க்கறதுக்கு புண்ணியம், படிக்கிறதுக்கு புண்ணியம். இந்த மாதிரி எப்பயுமே சீரோடும் சிறப்போடும் நல்ல இது நம்ம வாழ்க்கையை அமைக்கணும்னா இந்த மாதிரி பாசிட்டிவோட இருந்தா எல்லாம் சிறப்பா, எல்லாம் நன்மை, எல்லாம் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.